லியோவுக்கு ஸ்கூல் லீவ் விட்ட உடனே சொல்லியாச்சு போட்டில் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிவிட்டு. ஆனால் அதுக்கான டைமும் நேரமும் அமையவே இல்லை. அதனால் இன்றைக்கி கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால் கிளம்பலான்னு சொல்லி திடீர்னு பிளான் தான் பண்ணி கிளம்பணும். லன்ச் வெளியே வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப ஜாலியாக கிளம்பியாச்சு. போகும்போதே சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் போட் ஹவுஸ்க்கு போனோம். ஃபஸ்ட்டு போட் ஹவுஸ் போயிட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு இங்கே முட்டுக்காடில் இருக்கிறதான போட் ஹவுஸ்க்கு தான் போனோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. உள்ளே என்ட்ரி ஆனதுமே என்ட்ரி டிக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்ததும் குழந்தைங்களுக்கு தேவையான பொருள் தான் ஃபஸ்ட்டே வச்சுருக்காங்க. வந்ததும் ஒரே ஆடம் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிவிட்டு. அதனால் லியோனாக்கு மட்டும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு சேஃப்டி ஜாக்கெட்லாம் போட சொன்னாங்க. அதனால் சேஃப்டி ஜாக்கெட் தான் லியோவுக்கு போட சொல்லிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனது இல்லைல்ல. அதனால் லியோனாக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது. இதெல்லாம் எதுக்கு போடுறாங்க, இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரே கேள்வி வேறு. அவங்கள தான் என் பேகை மாட்டிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நானும் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டோம் உள்ள போட்டுக்கு. போகும்போதே அவங்களுக்கு அது செம்ம ஜாலியாகிடுச்சு. தண்ணினாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இப்போ தண்ணியில் போட்டில் போகிறோன்னு சொன்னதும் இன்னும் ஜாலியாக ஆகிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு எங்களை போட்லேயும் ஏற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. லியோனாவுக்கு பயமே இல்லை. ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்துச்சு. அந்த தண்ணியில் போட்டில் போகும்போது அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நானும் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏரி, குளம், குட்டை இதில் தான் ஜாலியாக விளையாண்டுருக்கோம். இந்த மாதிரி போட்லலாம் போனதே கிடையாது. அதனால் இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. லியோ தான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பக்கத்துலேயே ஸ்பீட் போட்லாம் வேறு போயிட்டு இருந்துச்சு. அதுலேயும் போகணுன்னு ஒரே ஆடம் லியோ. ஆனால் எனக்கு தான் இதில் போயிட்டு வந்ததே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஆனால் லியோக்கெலாம் பயப்படாமல் எப்படி தான் இருக்காங்களோ தெரியல. அப்புறம் வெளியே வந்ததும் அந்த சாக்லேட் பார்த்துட்டு ரோஸ் சாக்லேட் வேணும்னு சொல்லி வெளியே ரோஸ் சாக்லேட் வித்துட்டு இருந்தாங்க. அதனால் அம்மா எனக்கு ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டாங்க. என்ன குழந்தைங்க விரும்புகிறாங்களோ அதை வாங்கி கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. அவங்க ஹாப்பியாக இருந்தால் நாமளும் ஹாப்பி. அப்படியே ஒரு வழியாக பீச்சுக்கும் வந்துட்டோம். பீச்சுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. லியோ இந்த மாதிரி ஷூட் பண்ணுறது தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. அதனால் லியோ நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எப்படி ஷூட் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் செம்மையாக நான் சும்மா கை தான் வச்சுருந்தேன். லியோ தான் ஷூட் பண்ணால் கரெக்டாக பலூனை வெடிச்சிட்டா. எனக்கே ஆச்சரியமாக ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து கிளம்போதே டாய்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வெளியே இருக்கிற மண்ணிலே ஜாலியாக விளையாடுவாங்க. இப்போ சொல்லவே வேணாம், பீச் மண் அப்படின்னதும் ரொம்ப ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்ததுமே முதல்ல விளையாட்டு, அதுக்கப்புறம் தான் தண்ணியில் கால் வைக்கணும் அப்படின்னுட்டு ஒரே ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. லியோ இந்த மாதிரி விளையாடும் போது எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு. நான்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா கொட்டாங்குச்சியில் இந்த மாதிரி மண்ணை நல்லா சமமாக்கி அதை கொட்டி மேலே தட்டி ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக விளையாடுவோம். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் குதிரை வந்துச்சு. குதிரையில் ஏறட்டுமான்னு முதல்ல கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பயம், வேணான்னு சொன்னேன். ஆனால் நான் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க டேடி தான் ஏற்றி விட்டாங்க. ஆனால் தைரியமாகவே போயிட்டு வந்தாங்க ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க கிளம்பலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. இந்த டே ஃபுல்லாகவே லியோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.